நிஃப்டி 50 நம்மளுக்கு ஒவ்வொரு டேவும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை பேஸ் பண்ணி பாசிட்டிவான நியூஸ் தான் வந்துட்டு இருக்கறனால ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஃபுல்லாக அவரோட டேரிஃப் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பட் ட்ரேடிங் டேவை பொறுத்தளவுக்கு ஒரு பெட்டரான டே வந்து கிடைக்கிறதில்ல டெய்லியுமே. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்டாக்கோட ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் தான் ஒரு ட்ரேடிங்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இல்லைனா நம்மளுக்கு ஃபுல்லாக பையர்ஸோட வால்யூம் அதிகமாக இருக்கிறனால செல்லர்ஸோட வால்யூம் வந்து நம்மளுக்கு சான்ஸே இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங்கான டேவை வந்து அமைய மாட்டேங்குது. ஸோ இதுலேயும் நம்ம ஒவ்வொரு டேவும் பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பட் அது எல்லாமே நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிடுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வெனஸ்டே பொறுத்தளவுக்கு நம்மளோட அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ ஒரு லாங் டேர்ம் லெவல் டார்கெட் அப்படின்னா 24,000 ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா 24,800 வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி டே வந்து கன்சாலிடேட்லேயே கம்ப்ளீட்டாக இருக்கனால அகைன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 100 ரேஞ்சுக்குள்ளே இருந்து நிஃப்டி சப்போர்ட் அடிச்சுன்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கேப் அப் ஆர் நியூட்ரலில் ஓப்பன் ஆகிட்டு ஒன்ஸ் இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா 23,600 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா தான் நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய லெவல் வந்து 23,039 to 23,900. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் அதாவது 300 பிரேக் பண்ணுது அப்படின்னா 300 எனக்கு நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படின்னா அங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து 100 வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணணும். 100லேருந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து கிடச்சி அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 600 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து 100 வந்து ரீச் பண்ணணும். 100 ரீச் பண்ணல நியூட்ரலாகவே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த லெவல்ஸ்க்கு வந்து 300 வந்து சப்போர்ட் எடுத்துச்சுனாலும் நம்ம 100 தாராளமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெண்டு தான். ஒன்று அப் ட்ரெண்டுக்கு வந்து 300 to அதாவது 100 to 300 இதுக்குள்ளே நிஃப்டி சப்போர்ட் வச்சுன்னா 600 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இல்லை நெக்ஸ்ட்டு 600 போய்ட்டு ரீச் பண்ணிவிட்டு அகைன் அங்கே ரீட்ரெஸ் பண்ணிச்சுன்னா 900 வரைக்கும் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து வெனஸ்டே வந்து நம்ம வந்து நிஃப்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.